வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம் பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 2025 குரூப் 4 பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் வைஸ் கொஷின்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா. இதில் வந்து நம்ம தமிழ் வந்து பார்க்குறோம். இதில் வந்து நம்ம வந்து இந்திய அரசமைப்பு பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா. வந்து தமிழ் வந்து பார்க்கலாம். தமிழ் என்ன பார்க்க போகிறோங்கன்னாக்கா உங்கள் சிலபஸில் நூலாசிரியர்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம சும்மா ஒரு பேசிக் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லா நூலில் வந்து ஆசிரியர் பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம் இல்லையா. இருந்தாலும் சில ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு இதாக பார்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஒரு பார்ட்டாக வந்து ஒரு 50-55 கொஷின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா. சொல்லும் பொருளும் வந்து இதே கொஷின்ஸ் தான் எடுத்திருப்பேன். அதாச்சும் இந்த கொஷின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளை வந்து பொறுத்துக்க டைப்பில் மொத்தமாக எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ இருந்தாலே நம்ம வந்து நூல் ஆசிரியர்கள் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா. 10 பாட்டு நூல்களில் பொறுத்துக. 10 பாட்டு நூல்களை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் திருமுருகாற்றுப்படை, நக்கீரர், பொருணராற்றுப்படை, முடதாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை, நல்லூர் நத்ததனார், பெரும்பானாற்றுப்படை, உருத்திரம் கண்ணனார், முல்லைப்பாட்டு வந்து முல்லைப்பாட்டின் ஆசிரியர் வந்து நப்பூதனார். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். ரெண்டாவது கொஸ்டின் பொறுத்துக. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சீவக சிந்தாமணி, திருத்தக்கத்தேவர், மணிமேகலையுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், வளையாபதிக்கு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா ஆசிரியர் பேர் வந்து தெரியவில்லை. வளையாபதியுடைய ஆசிரியர் பேர் வந்து தெரியவில்லை. குண்டலகேசி வந்து எனக்கு நாதகுத்தனார். குண்டலகேசியின் ஆசிரியர் வந்து நாதகுத்தனார். 3, 4, 2. அப்போ சி ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்தது மூணாவது கொஸ்டின் பொறுத்துக டைப்லேயே வந்து எல்லாம் கொடுத்துருப்பேன். ஒரு சிலது மட்டும் மாற்றி கொடுத்துருப்பேன். குறிஞ்சி திணை இருக்கு இல்லையா, 5 வகை திணை இருக்கு இல்லையா, அதனுடைய ஆசிரியர்கள் வந்து பொறுத்துக. குறிஞ்சி திணை வந்து பார்த்தீங்கன்னா கபிலர். முல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேயி, மருதம் வந்து ஓரம் போகியார், நெய்தல் அம்மோனார், பாலை ஓதலாந்தையார். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போய்ட்டுருக்கு. 5, 4, 3, 2, 1. சி ஆப்ஷன் வந்து கரெக்ட். வள்ளலார் இயற்றிய நூல்களில் தவறானது எது? ஜீவகாருண்ய ஒழுக்கம் அவருதான். மனுமுறை கண்ட வாசகம் அவருதான். தொண்டை மண்டல சதகம் என்பதும் அவருடைய தான். திருவருட்பான்னு சொல்லி வரதான் எனக்கு அவர் எழுதிய நூல்கள். மருட்பா வந்து கிடையாது. பாரதியார் எழுதிய உரைநடை நூல்களில் பொருந்தாதது எது? ஞானரதம் மற்றும் தராசு ரெண்டுமே வந்து எனக்கு அவருடைய உரைநடை நூல் தான். சந்திரகையின் கதையும் வந்து எனக்கு அவருடைய உரைநடை நூல் தான். மாதர் என்பதும் அவருடைய உரைநடை நூல் தான். விநாயகர் நான்மணி மாலை என்பது அவருடைய கவிதை நூல் வந்து இருக்கும். சரிங்களா, அவருடைய கவிதை நூல் வந்து இருக்கும். ஸோ டி வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின், கண்ணீர் பூக்கள், சோழ நிலா, மகுட நிலா, ஊர்வலம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கண்ணீர் பூக்கள், சோழ நிலா, மகுட நிலா, ஊர்வலம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? மு மேத்தா இயற்றிய நூல்கள் பொருந்தாது இதுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? பெருஞ்சித்திரனார். தேசிய கீதங்கள், தமிழ் தாய், முருகன் பாட்டு, சீட்டுக்கவி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? தேசிய கீதங்கள், தமிழ் தாய், முருகன் பாட்டு, சீட்டுக்கவி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? பாரதியார். பூங்கொடி, வீரக்காவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி சைவம், ஊன்றுகோல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? பூங்கொடி, வீரக்காவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம், ஊன்றுகோல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? முடியரசன் நூல்கள் பொருந்தாதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா வெறும் பொருந்தாதுன்னு சொல்லி கேட்டு கூட பூங்கொடி, வீரக்காவியம், காவியப்பாவை இது மூணுமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு இல்லையா. புதியதொரு விதி செய்வோம்னு சொல்லிட்டு கீழே வந்து அவருடைய பாட்டுல இருந்து எடுத்தோம் இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இப்படியே வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சு படிங்க. நூல்கள்லாம் வந்து நல்லா தெளிவா படிங்க. ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய நூல்களில் தவறானது. ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய நூல்களில் தவறானது எது? தமிழ் இன்பம், தமிழ் விருந்து, ஆற்றங்கரையிலே, கடற்கரையிலே. இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரா.பி. சேதுப்பிள்ளை தான். தமிழக ஊரும் பேரும். தமிழக ஊரும் பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரா.பி. சேதுப்பிள்ளை தான். தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் என்பது யாருடைய நூல் வந்து நீங்க சொல்லுங்க. 10 அப்படின்னு சொல்லி போட்டு கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. வேல்கள் தொலைவில் இருக்கின்றன. நேற்று வந்தவர்கள், யானை சவாரி, பாய்மர கப்பல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் பாவண்ணன். எனது போராட்டம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? எனது போராட்டம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலை இயற்றியவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்கு. மாப்போ சிவஞானம். ஊசிகள், குக்கு, மூன்றும் ஆறும், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? மீரா. மீரான்னு சொல்லி சொல்லுவாங்க. மீ ராஜேந்திரன் தான் மீரா ஷார்ட் ஃபார்ம் வந்து. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக படிங்க. ஏன்னு கேட்டால் நான் பொருந்தாது இதுன்னு சொல்லி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் நினச்சேன். அப்படி ஃப்ரேம் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக மறந்துடுவீங்க. அந்த தப்பானது மட்டும் தான் பார்ப்பீங்களே தவிர சரியாக இருக்கிறத வந்து சரியாக கவனிக்க மாட்டீங்க. அதனால் இப்படி வந்து தெளிவாக படித்து நோட் பண்ணிக்கோங்க. இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தேவநேயம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தேவநேயம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ரா. இளங்குமரனார். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இன்னொரு சிகரம், பூமியை திறக்கும் பொன்சாவி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? தாரா பாரதி. இம்பார்ட்டன்ட் பர்சன். முன்ன பார்த்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு. மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை போன்ற நூலை இயற்றியவர் யார்? சே. பிருந்தா. ஏர் புதிதா, ஆத்ம சிந்தனை, அகலிகை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஏர் புதிதா, ஆத்ம சிந்தனை, அகலிகை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கூபா ராஜகோபாலன். அடுத்த கொஸ்டின். கொங்கு தேர் வாழ்க்கை, கொங்கு தேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் போன்றவற்றை இயற்றியவர் யார்? ராஜ மார்த்தாண்டம். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? தேனரசன். அடுத்த கொஸ்டின். ஜெயகாந்தன் இயற்றிய நூல்களில் தவறானது இது. ஜெயகாந்தன் இயற்றிய நூல்களில் தவறானது. எதற்காக எழுதுகிறேன், எதற்காக எழுதுகிறேன், யாருக்காக அழுதாள், யாருக்காக அழுதான், பாரிஸுக்கு போ, பாரிஸுக்கு போ. இதெல்லாம் வந்து பாருங்க ஜெயகாந்தன் நூல்கள் தான். இதுவும் வந்து கரெக்டு தான். கை விலங்கு, பிரம்ம உபதேசம், காண்டம் இதுவும் வந்து பாருங்க அவருடைய நூல்கள் தான். சினிமாவுக்கு போன சித்தாளு, உன்னை போல் ஒருவன், பிரளயம் இதுவும் வந்து பாருங்க ஜெயகாந்தன் நூல்கள் தான். கருணையினால் அல்ல, கருணையினால் அல்ல, ஜெயகாந்தனோட பல்லாண்டு. கருணையினால் அல்ல, அது மட்டும்தான் அவருடைய நூல். ஜெயகாந்தனோட பல்லாண்டு வந்து பண்ணிக்க அவருடைய கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. நாயன்மார் அடிச்சுவட்டில், குறைச்செல்வம் ஆலயங்கள், சமுதாய மையங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? நாயன்மார்கள் அடிச்சுவட்டில், குறைச்செல்வம் ஆலயங்கள், சமுதாய மையங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் தவறானது. குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் தவறானது எது? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், காசி கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். கந்தபுராணம் அவருடைய நூல் கிடையாது. இரண்டாம் குலோத்துங்க பிள்ளைத்தமிழ், தக்கையாக பரணி, தக்கையாக பரணி, ஓவர் உலா, மூவர் உலா, மூவர் உலா போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? இரண்டாம் குலோத்துங்க பிள்ளைத்தமிழ், தக்கையாக பரணி, மூவர் உலா போன்ற நூல்களை இயற்றியவர் யார்?
ஒட்டக்குத்தர். திருக்குற்றாலநாத உலா. திருக்குற்றாலநாத உலா, குற்றால குறவஞ்சி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். கலிங்கத்து பரணி, உலாமடல். உலாமடல், இசை ஆயிரம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? உலாமடல், இசை ஆயிரம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஜெயங்கொண்டார். அழகர் கிள்ளைவிடு தூது. அழகர் கிள்ளைவிடு தூது, தென்றல் விடு தூது. தென்றல் விடு தூது போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? பலப்பட்ட சொக்கநாத புலவர். ரூபாவதி, கலாவதி, மான விஜயம், நாடகவியல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? பரிதிமார் கலைஞர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், என் சரிதம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஓவே சாமிநாத ஐயர். ராவண காவியம், தீரன் சின்னமலை, நெருஞ்சி பழம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? வே சுந்தரம் பிள்ளை. புலவர் குழந்தை. புலவர் குழந்தை. மனோன்மணியம் நூலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் நூலை இயற்றியவர் யார்? வே சுந்தரம் பிள்ளை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம இவர் பார்த்தீங்கன்னாக்கா நூலில் அதிகமாக பார்க்கலாம். சரிங்களா? நூலில் அதிகமாக அவர் பார்க்கலாம். பெத்லேகம் குறிஞ்சி. பெத்லேகம் குறிஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார்? என்ற நூலை எழுதியவர் யார்? தேவநேய சாஸ்திரி. அடுத்த கொஸ்டின். திருடன் மகன் திருடன், சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், அலை ஓசை, கல்வனின் காதலி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? மறைமலை அடிகள். அகல்விளக்கு, கல்லோ காவியமோ, இலக்கிய வரலாறு, செந்தாமரை, குரட்டை வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? மூவா. ஒரு பிடி சோறு, புது செருப்பு கடிக்கும், அக்னி பிரவேசம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஜெயகாந்தன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், காஞ்சனை, பொன்னகரம், சாவ விமோசனம், புனலூர் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? புதுமை பித்தன். மோகமுள். மோகமுள், அன்பே ஆரமுதே, அம்மா வந்தாச்சு, மரப்பசு போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஜானகி ராமன். குறிஞ்சித்தேன், வேருக்கு நீர், கருப்பு மணிகள் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? குறிஞ்சித்தேன், வேருக்கு நீர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூலுங்க இது. வேருக்கு நீரெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார்? ராஜம் கிருஷ்ணம். தவப்பயன், புது உலகம், அன்பளிப்பு, சிரிக்கவில்லை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கு அழகிரிசாமி. ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்ற நூலை இயற்றியவர் யார்? புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால். கடலுக்கு அப்பால் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் பா. சிங்காரம். செவ்வாழை, நீதி தேவன் மயக்கம், தசாவதாரம், ஓர் இரவு வேலைக்காரி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஓர் இரவு வேலைக்காரி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? அறிஞர் அண்ணா. குறளோவியம், பராசக்தி. பராசக்தி, தொல்காப்பிய பூங்கா, பொன்னர் சங்கர், சங்கத்தமிழ், பூம்புகார், ரோமாபுரி பாண்டியன் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் கலைஞர் கருணாநிதி. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னு கேட்டால் 10th நியூ புக் எடுத்தீங்கன்னாக்கா, தமிழ் புக்கு 10th நியூ புக் தமிழ் புக் எடுத்து பாருங்க. அதில் நம்ம கலைகள் பற்றி முன்னாடி புக்கில் பாருங்கள், கலைகள் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பார்ட்டை ரெடியூஸ் பண்ணி பின்னாடி தள்ளிட்டு கலைஞர் கருணாநிதி பற்றி ஒரு லெசன் கொடுத்துட்ருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள் நியூ புக்கில். சரிங்களா? புதுசாக புக் வாங்கியிருக்கோம் பாருங்கள். இயேசு காவியம், ஆட்டநந்தி, ஆதிமந்தி,
அர்த்தமுள்ள இந்து மதம், தெய்வ தரிசனம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். சேரமான் காதலி, சிவகங்கை சீமை, விளக்கு மட்டுமே, விளக்கு மட்டுமா சிவப்பு, விளக்கு மட்டுமா சிவப்பு, குமரி கண்டம் போன்ற நாவல்களை இயற்றியவர் யார்? நாவல்களை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். இன்னொரு தேசிய கீதம், கருவாச்சி காவியம், வில்லோடு வா நிலவே, வில்லோடு வா நிலவே, தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கவிஞர் வைரமுத்து. கனவுகள் கூட்டல் கற்பனைகள் = காகிதங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? என்ற நூலை எழுதியவர் யார்? மீரா. பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் தவறானது. பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் தவறானது எது? கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழச்சியின் கத்தி, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, இளைஞர் இலக்கியம், அழகின் சிரிப்பு இதெல்லாமே எனக்கு அவருடைய நூல்கள் இருக்கும். தமிழ் விருந்து, தமிழர் வீரம் வந்து கிடையாது. சுரதா இயற்றிய நூலில் தவறானது. சுரதா இயற்றிய நூலில் தவறானது எது? இயற்கை இன்பம் மட்டும் தவறு. தேன்மலை, சிரிப்பின் நிழல், பட்டத்தரசி இதெல்லாம் எனக்கு அவருடைய நூல்கள். அழகம்மை ஆசிரியர் விருத்தம், அழகம்மை ஆசிரியர் விருத்தம், தீண்டாதார் விண்ணப்பம், தீண்டாதார் விண்ணப்பம், மலரும் மாலையும், ஆசிய ஜோதி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஆசிய ஜோதி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இசைத்தமிழ், கவிதாஞ்சலி, சங்கொலி, என் கதை, தமிழன் இதயம், அவனும் அவளும் போன்ற நூலை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? நாமக்கல் கவிஞர். தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், இன்ப இலக்கியம், எழில் விருத்தம், தொடுவானம், பொங்கல் பரிசு போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். உடனே தப்பு தப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. வாணிதாசன். ஓகேவா? தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், இன்ப தமிழ் இலக்கியம், எழில் விருந்து, தொடுவானம், பொங்கல் பரிசு எல்லாம் எனக்கு வாணிதாசனுடைய நூல்கள். திருவிக்கா கிடையாது. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பொன்னியின் பெருமை, சரி, பெண்ணின் பெருமை, பெண்ணின் பெருமை, உரிமை வேட்டல், தமிழ் சோலை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் திருவிக்கா. அடுத்த கொஸ்டின், மலரும் உள்ளம், சிரிக்கும் பூக்கள், நேருவும் குழந்தைகளும் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் அளவள்ளியப்பா. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? சாலை இளந்திரையன். பூத்தது மானுடம், புரட்சி முழக்கம், உறைவீச்சு போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? சாலை இளந்திரையன். அவ்வளோதாங்க. 55 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 55 கொஸ்டின் மட்டும் தான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ மீதி எல்லாமே நம்ம பாரதியார் நிறைய விஷயமெல்லாம் எனக்கு நூல் வருது இல்லையா? ஒவ்வொரு நூலையும் ஆசிரியர்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்க போகிறோம். பரிதிமாறுகள் ஒன்று நிறையா இருக்கும். திருவிக்கா நூல்கள் வந்து உடனே நூல்கள் இது இருக்கு, இதழ்கள் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு சாதா கவிதைகள் நூல் இருக்கு, நிறைய நூல்கள் இருக்கு, பரிதிமாறுகள் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அவர் சிலபஸ்லாம் வராங்க. ஸோ சிலபஸ் கவர் பண்ணுறப்ப எனக்கு அதெல்லாம் வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்துடும். சொல்லும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எடுத்துருவேன். சொல்லும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க டைப்பில் மொத்தமாக வந்து ஒரே பார்ட்டில் கொடுத்துருப்பேன். நான் தான் யூனிட் வைஸாக கொடுக்கல. ஏன்னு கேட்டால் யூனிட் வைஸில் கொடுத்தா அது சும்மா பேசிக்காக இருக்கும் இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா 56லேருந்து 146 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின், 56லேருந்து 146 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எடுத்திருப்பேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருப்பேன். பொறுத்துக்க டைப் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. சொல்லும் பொருள் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. சரிங்களா? சொல்லும் பொருள் வந்து பார்க்க போகிறது ஈஸி தானே, ஆனால் அதை வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ நூலாசிரியர்கள் மட்டும் போதும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது இந்திய அமைவிடம் வந்து கொடுக்குறேன். இந்திய அமைவிடம் டாபிக் வந்து தரேன். 10த்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th புக்கில் இருக்கக்கூடிய யூனிட்டை மட்டும் படிங்க. அதில் இருந்து கொஸ்டின் வேறு தாண்டி வராது. சரிங்களா? இமயமலை இல்லாத கொஸ்டின் உங்களுக்கு கிடையாது. 2024 குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க. 2022 குரூப் 4லையும் எனக்கு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆறுகள் அதில் தான் வரும், இமயமலை இதில் தான் சேர்ந்து வரும். ஸோ அதில் 2 கொஸ்டின், இதில் 1 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ புக் ப்ரூஃப் கொடுத்துருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி வராது. 10th புக்கை மட்டும் தெளிவாக படிச்சிருங்க. ஓகேவா? 6, 8
9த் இதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் ஒரு கொஸ்டின் கூட அங்கருந்து வராது. அதில படிக்கணும்னு நெனச்சா பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கங்க அவ்வளோதான். வேற எதுவும் வேணாம். பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? மீதி எல்லாமே 10த் புக்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ 10த் வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி தான் அடுத்த யூனிட் வந்து குடுக்க போறோம். சரிங்களா? மறக்காம பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.